நம்ம கேபிஆர் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் இது. ஒரு வரலாற்று சிறப்புக்கு மிக்க மலை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலூர்லேருந்து திருச்சி போகக்கூடிய நெடுஞ்சாலையில் தான் இந்த மலை இருக்குங்க ஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெருமாள் மலை மேலே ஏற போகிற இடத்துல இருக்கிறது தான் இந்த ஒரு செடிகளெல்லாம் படர்ந்து கீழே வந்து ஒரு 10லேருந்து 15 பேர் அமரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இதிலேருந்து தான் நம்ம பெருமாள் மலை மேலே ஏறி போக போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நிறைய வரலாற்று சிறப்புமிக்க வீடியோஸ் வந்து நம்ம கேபிஆர் டிவி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். பார்த்து நீங்களும் தொடர்ந்து பயணித்து பயன்பெறுங்க. இப்போ வந்து மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோவாக வந்து பதிவிட முடியாதனால பாதிக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் வீடியோ பதிவிட்டுருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த குகை கட்டடமாக கட்டியிருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். இந்த பயணத்தில் நாங்கள் 3 பேர் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நான், என்னுடைய சார் பெட்ரிக் சார் கீழே இருக்காங்க, இனிமேல் மேலே ஏறி வருவாங்க. ஒவ்வொரு ஆளும் ஏறி தான் அடுத்து ஏறுறது வழக்கம். இங்கே சதீஷ் சார் இருக்கார். 3 பேரும் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்றாப்பில் இப்போ வந்து நீர் இங்கே இருக்குது. மனிதனுக்கு வந்து உணவும் உறைவிடமும் நீரும் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு இது ஒரு பெரிய சான்றிதழ். இங்கே வந்து கட்டபொம்மன் அவர்கள் வந்து தங்குவதற்கு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் ஒரு குகை, கீழேயே வந்து இயற்கை சுனை நீர் ஊற்றுறதுனால தான். இப்போ வந்து மேலே போகிறோம். பாதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில்னா நாங்களாம் கணிச்சு போயிட்டு வந்துக்கிருக்கோம். நீங்கள் குழுவாக வந்தீங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆலோசனைப்படி செயல்படணும். ஆதிகால மனிதன் தான். இதில் எப்படி உயரமாக கொண்டு வந்து கட்டடம் கட்டினாயின்னு தெரியல. அங்கே ஒரு பாதை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. இது வந்து ஜன்னலாக இருந்துச்சா, வெளிச்சத்துக்கு வச்சாங்களா, காற்றுக்கு வச்சாங்களான்னு தெரில. ஆனால் உள்ளே தான் பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். இதுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த குகை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கீழேருந்து பார்த்த குகையோட என்ட்ரன்ஸ். இதில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இதை ஏன் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து காற்றோட்டத்துக்காண்டி இதுவுமே ஒரு ஜன்னல் மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. நான் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உள்ளே வந்து ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குதுன்னு. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த குகையில் இந்த ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் ஒரு சம்பவம் இருக்குது. இதுக்குள்ளே கூடி பயணிக்க முடியாது. இன்னொரு மாற்று வழியில் தான் நம்ம பயணிக்க போகிறோம். இப்போ சார் உள்ளே போயிட்டுருக்காரு. இப்போ அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு இங்கே வந்தோம்னா இது ஜன்னல். சரி, இதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்க, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே தான் சிறப்பான சம்பவம் ஒன்று இருக்குது. அதை பார்க்க தான் போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு பெரிய சவால் தான். இந்த சவாலை வந்து மீட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை போட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கேயுமே கட்டடம் தான், நல்லா வலுவாக வந்து ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலம், கிட்டத்தட்ட வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டிடம். எவ்வளோ வலுவாக இருக்குது. இங்கே வந்து இந்த குடிகார நாய்ங்க, திருட்டு நாய்ங்க, மதுப்பிரியர்கள் நிறையா வந்து அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. இங்கே வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பாதையே கிடையாது. மேலே கைப்பிடியை வந்து பிடிச்சிக்கிட்டு தான் இந்த சருகளில் இறங்கியிருக்கோம். இவங்க எப்படி வராங்கன்னு தெரில. போதையை போட வர்றாங்க, போதையை போட்டுட்டு எப்படி போகிறாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள் எப்படி சேதப்படுத்தியிருக்காங்க. வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுடைய அருமை தெரியாமல் இதெல்லாம் இவங்க சதைச்சது. போதையை போட்டு இவங்களுடைய ஆண்மையும் வீரத்தையும் காட்டுறேன்னு சொல்லி
சண்டால பயலுங்க என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த குகைக்குள்ளே போக போகிறோம். இங்கே தான் வந்து மருது சகோதரர்களை சந்திக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்ததாக கூறப்படக்கூடிய இடம் இதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாறையை ஒன்றுமே செய்யலை, இயற்கையாகவே அப்படியே இருக்குது. இதை வந்து எப்படி அவங்களுக்கு ஏதுவாக பயன்படுத்த முடியுமோ அப்புறம் கட்டடம் கட்டி ஏதுவாக பயன்படுத்தியிருக்காங்க. தண்ணீர் வசதி இருக்குது, கட்டிடம் வசதி இருக்குது. மழை வந்தாலும் தண்ணி வந்து இங்கே உள்ளே வராத மாதிரி ஒரு கட்டிட அமைப்பு. இதுக்கு கீழேயுமே போகுது. இது வந்து ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாதையாக கூட இருக்கலாம். அது வந்து யூகம்தான். ஆனால் என்ன, இந்த ஆதிகால கட்டிடத்துக்கு வந்து பெரிய எடுத்துக்காட்டு உதாரணம் 2 சொல்லலாம். ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த குளவி கூடு. இது நிறைய இடத்துல இருக்கும், நான் காட்டினதில்லை, இப்போ தான் முறையாக உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் வௌவாலுடைய எச்சம் அதிகம். வௌவாலுடைய நாற்றம், துருநாற்றம் அப்பா ஓவர். இப்படி ஒரு இடத்த பார்ப்பதற்கு எனக்கே பிரமிப்பாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து அவர்கள் அமர்வதற்கு பயன்படுத்தப்பட்ட இடமாக கூட இருக்கலாம். மேலேயுமே இப்படி ஒரு தோற்றம் இருக்குது. அதாவது இங்கே உட்காந்து கீழே என்ன நடக்குதுங்கிறத பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு தான் அது. அதை நான் வெளிப்புறமாக வந்து காட்ட மறந்துட்டேன். அவர் கிடக்குன்னு எடுங்க. இத்துடன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு வந்து முடியுது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ரியல் ஸ்டார் KPR. மக்களே, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.